மக்கள் வந்து ஃபீல் பண்ணும்போது பைத்தியம் பிடிச்ச மாரி இருக்காங்களா? உங்கள பார்க்கும்போது பைத்தியம் பிடிச்ச மாரி ஆகுதாங்களா? உங்கட்ட நெறைய படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், இவருக்கு நெறைய தெரியணும். அந்த மாரி இப்ப இருக்காங்களா? அதுக்கு நீங்க எவ்வளோ மார்க்ஸ் குடுப்பீங்க? செகண்ட் அத இன்னும் என்னலாம் பண்ண போறீங்க? அதுக்கு என்னலாம் ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கீங்க? மக்களுக்கு நம்மள பிடிக்கணும் அப்படின்னா, முதல்ல நம்ம லவ் பண்ற மாரி நம்மளுடைய தோற்றம் முதல்ல இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுது. நீங்க ஹெர்பல் லைஃப்ல இருக்கீங்க. வெயிட் லாஸ்ல இருந்தா அழகா இருக்கணும்னு சொல்றதெல்லாம் உங்களுக்கு மெயின் குறியா இருக்கும். உங்க வாழ்க்கை லட்சியமே அதான் எனக்கு புரியுது. அழகா முன்னாடி போய் நின்னா போதுமா? பேச்சு திறமை எல்லாமே வந்து நம்ம வளர்த்துக்கணும் சார். பேச்சு திறமை எப்படி வரும்? ஓகே. நம்ம ஸ்கில்ஸ் நெறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அந்த மாரி மல்டிபிள் டேலண்ட் இருக்கிற மாதிரி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கும்போது, அவங்களுக்கு நம்ம மேல ஒரு இன்னமும் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுல ஓகே. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் பிடிக்க பிடிக்க அது நம்ம கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஸ்கில்ஸ் நம்ம எப்படி எப்படிலாம் ஃபோக்கஸ் பண்ணலாம்? அதான் கேள்வி. என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு? என்னென்ன பண்ணலாம்? அதுல என்ன சேலஞ்சஸ் வரும்? அப்படியே நம்ம ஏதாவது ஸ்கில்ஸ் ஃபோக்கஸ் பண்ண இடம்னா, என்ன கம்பன் எழுதின புக்கு, கவிஞர் எழுதின புக்கு அதெல்லாம் படிச்சா நான் உங்க பிசினஸ் சூப்பரா டெவலப் ஆயிருமா? கவிஞர் வைரமுத்து காதல பத்தி எழுதின கவிதை வரிகள் அந்த மாதிரி ரப்பம் போல உட்காந்து படிச்சா ஆயிருமா? நீங்க ஒரு லேர்னிங் மிஷினா இருக்கணும். லேர்னிங் மிஷின் கரெக்டா? நான் இன்னைக்கு காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு ஃபுல்லா உட்காந்து படிச்சிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ யூ ஹேவ் டு பி அ லேர்னிங் மிஷின். செகண்ட் வந்து யார படிக்கணும்? என்ன படிக்கணும்? எந்த மைண்ட் செட் படிக்கணும் அப்படின்னு. நான் நேத்து யோசிக்கும்போது யோசிச்சேன். நான் இன்னைக்கு சொல்லிக் குடுக்கலாம். நான் இன்னைக்கு எந்த மென்டாரும் எனக்கு சொல்லிக் குடுக்கவே இல்ல. ஏன் மென்டர் சொல்லிக் குடுத்தாலும் எப்படி காசு வாங்கணும்னு சொல்லிக் குடுத்தது. இன்னைக்கு எங்க இருந்தாலும் கூட நின்னு எப்படி கூட்டிட்டு போணும்? ஒரு ஒரு பிசினஸ் பண்ணங்கட்ல நம்ம நெட் மார்க்கெட்டிங் பண்றேன்னு ஜாயின் பண்ணது எப்போ? இல்ல ஒரு புக் எடுத்து படிக்கீங்க. அதுக்கப்புறம் தெரியுது இது சரிப்பட்டு வராது அப்படின்னு. அல்லது இது வேலை செய்யுது, வேலை செய்யல. அல்லது நீங்க ஒரு ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணீங்க, ஆடியோ அட்டெண்ட் பண்ணீங்க. ஏதாவது மென்டர்ஷிப் எடுக்கீங்க யாருக்கிட்டாவது. அந்த மாரி பைத்தியம் பிடிச்ச மாரி இருக்கணும். அப்புறம் அது வந்து வேலை செய்யுதா இல்லையான்னு செக் பண்ணணும். அப்புறம் மாத்தணும். அப்புறம் படிக்கணும். அப்புறம் செக் பண்ணணும். அப்புறம் மாத்தணும். எந்த மாரி ஆட்கள் கூட இருக்கோம்னு ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணுங்க. அதனால தான் ஃபேமிலி கூட நான் 6 நாள் இருக்கதில்ல. ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. எந்த மாரி ஆள்கள் கூட இருக்கணும் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க. 2வது நம்ம ஃபுல் டே என்ன மாரி சவுண்ட் கேட்டுட்டு இருக்கணும். உங்க கண்ணு முன்னாடி என்னலாம் பார்வை இருக்கு. 2வது, 3வது என்ன சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மக்கள் என்ன மாரி மக்கள் கூட. ஸோ யார் கூட இருக்கீங்க 1. என்ன மாரி சவுண்ட் கேட்டுட்டு இருக்கீங்க 2. உங்க கண்ணு முன்னாடி உங்க வீடு, நீங்க வச்சிருக்க அ உங்க படிப்பு ஆபீஸ் அப்டின்னா அது எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுக்குன்னு ஒரு என்வைரன்மென்ட் கிரியேட் பண்ணுங்க. எப்படிப்பட்ட என்வைரன்மென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு என் கண்ணு முன்னாடி இது மட்டும் தான் தெரியணும். நான் எதுக்கு வந்து நான் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க கபோர்டுக்குள்ள புக் வச்சிருக்காங்க. பூட்டு போட்டு யாரும் தூக்கிட்டு போறக்கூடாதுன்னு. இன்னொரு 10, 20 வருஷம் இருக்கா செத்து போயிரும். அந்த புக்க உள்ள என்ன செய்ய போகுது? நான் நான் புக்கெல்லாம் தூக்கி ஸ்டாண்ட் அடிச்சு கண்ணு முன்னாடி வைக்க. அந்த புக்கு பாக்குற நேரம்லாம், அப்பா இல்ல போங்கப்பா சீக்கிரம் நான் படிக்கணும், எனக்கு படிக்கணும், எனக்கு படிக்கணும், அந்த புக் படிக்கணும், இந்த புக் படிக்கணும் அப்படின்னு எப்படியாவது கூட கொஞ்ச நாள் வாழ்ந்துரணும், அந்த புக்க முடிச்சிடணும். அப்படி நீங்க வந்து என் கண்ணு முன்னாடி என்விரான்மெண்ட் வச்சிருக்கேன் பாருங்க. நான் திரும்பி எந்திரிச்சு பார்த்தா என் புக்கு தான் தெரியும். பெட்ரூம்ல 2 புக் வச்சிருப்பேன், கிச்சன்ல 2 புக் வச்சிருப்பேன், எல்லாத்துலயும். எங்கெங்கெல்லாம் வந்து உங்க கண்ணு முன்னாடி நீங்க உங்க லேர்னிங் மிஷினா பண்றீங்களோ, லேர்னிங் இதா பண்றீங்களோ, அப்படி திரும்ப 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 உங்கள வந்து டிசைன் பண்ணிட்டு இருக்கணும். பி ஆர் லேர்னிங் மிஷின், பவர்ஃபுல் லேர்னிங் மிஷின். உங்க டீமு, உங்க ப்ராஸ்பெக்ட், நீங்க யாருக்கு ப்ராடக்ட்ஸ் குடுத்துட்டு இருக்கீங்களோ அவங்க, யார் கூட பேசிட்டு இருக்கீங்களோ அவங்க, உங்கள சுத்தி இருக்கிறவங்க, யார் உங்க கூட இருக்கணும், யார் இருக்கக்கூடாது டிசைட் பண்ணுங்க. எம்எம்ஜி கூட இருந்தாலே கரெக்ட்டா நடந்துரும். அது ஒரு விஷயம் என்ன பொறுத்தவரைக்கும். அதுல ஓகே. கொஞ்சம் கொஞ்சம் இப்ப சொன்ன பாயிண்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பீப்பிள வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்மள சுத்தி இருக்கிற பீப்பிள் இருக்கிறதுக்கு, அவங்களோட ஹேபிட்ஸ் அந்த ஒரு விஷயத்துக்கு. இப்போ இங்க எம்எம்ஜிக்குள்ள வந்ததா புக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இன்னும் இயர்லி ஒரு 5 to 6 அப்படிங்கிறத நம்ம படிச்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு டார்கெட். ஏன்னா புக்ஸ் படிக்கும்போதே நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது. அந்த ஒரு விஷயத்த சரி. வந்து ஸ்ட்ரிக்ட்டா மாத்தணும் அப்படிங்கிறது நெனச்சுட்டு இருக்கோம். ஓகே. சவுண்ட்ஸ், என்விரான்மென்ட் இது எல்லாமே வந்து மாத்தணும். இப்போ ட்ரெய்னிங்க்கு இங்க நம்மளுக்கு எம்எம்ஜி இருக்குது. சோ அப்ப இங்க இருக்கிறது எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கும்போது, மக்கள் நம்ம மேல பைத்தியமா இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது சார். தென் அகைன் ஒன்லி எம்எம்ஜே மட்டும் டிபெண்ட் பண்ணாதீங்க. நெறைய புக்ஸ், நெறைய ட்ரெய்னிங், இன்னும் நெறைய நெட்வொர்க் ட்ரெய்னர் வீடியோஸ் எல்லாம் இருக்கு. எல்லாம் பாருங்க. சும்மா கிண்டல் சொல்றேன். பட் எல்லாத்தையும் பாருங்க. நெறைய நாலேட்ஜ் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. என்னோட டேபிள்ல புக்ஸ் அதெல்லாம் வச்சிருப்பேன். ஓகே. அப்புறம் பஸ்ல போகும்போது இன்னைக்கு என்ன புக் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணி நல்லா எடுத்து பேக்லயே வச்சிருவேன். ஸோ அது ஃபேண்டாஸ்டிக். போகும்போது படிக்கிறதுக்கு அந்த மாதிரி. இப்ப சொன்னீங்கல்ல வேற ட்ரைனிங்ல கூட பாருங்க அப்படின்னு. எனக்கு யூடியூப் போனாலே வெறும் சுருள் செல்லம் போட்டோஸ் மட்டும் தான் தெரியும். ரிப்பீட்டடா எனக்கு அது மட்டும் தான் வந்துட்டே இருக்கும். இன்னும் அதனால நல்லா ஸ்க்ரோல் பண்ணி கீழ போங்க வேற வீடியோஸ் வரும். நல்லா ஸ்க்ரோல் பண்ணுங்க. அல்ல வேற ஸ்விட்ச் பண்ணுங்க. கண்ணு வேற பக்கமே போகாதுன்னு சொல்றேன் நானு. கரெக்டான மென்டர் கூட இருக்கிறேன்றது நான் எப்பவுமே ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன். அது ஒண்ணு.
என்னோட டெவலப் ஆகுற அந்த மார்க்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டே இருக்கு அப்படிங்கறத நான் ஃபீல் பண்றேன். நீங்க அப்பப்ப செக் பண்ணணும் அப்படிங்கறத சொல்ற அந்த விஷயத்துல வெரி குட். அது நான் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டே இருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் நான் புக்ஸ் படிக்கிறதுக்கு டைம் ஒதுக்குறது, இன்னும் என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணணும் இல்லம்மா, அதுக்கு. கரெக்டா வச்சுக்காங்க. 4 விஷயம் நான் சொல்றது கரெக்டா. மக்கள், உங்களை சுத்தி இருக்க மக்கள். நான் வந்து என்னோட சித்தி, சித்தப்பா, அண்ணன், தங்கச்சி, சித்தப்பா பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள், என் ஃப்ரெண்ட்ஸ், என் ஸ்கூல் மேட்ஸ், என் கூட காலேஜ்ல இருந்தவங்க, சால்ல இருந்தவங்க, பழைய வீட்டுல இருந்தவங்க, பில்டிங்ல இருந்தவங்க எல்லாரையும் நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க யாருமே என்னோட கோலுக்கு வந்து பண்ண போறது கிடையாது. புரியுதா? நான் யோசிச்சு பாக்குறேன், இவங்களாம் நம்ம எப்படி வாழ்ந்தோம், இப்போ இவங்களுக்கு நம்ம கனெக்ஷன் எல்லாம் போச்சு அப்படின்னு. ஏன்னா ரீப்ளேஸ் பண்ணாம நீங்க நெக்ஸ்ட் போக முடியாது. சரியா? எனக்கு எல்லாரும் அப்பப்போ சொல்லுங்க நீங்க என்னெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிருக்கீங்கன்னு. சரியா? ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், ஃபேமிலி ரீப்ளேஸ் பண்ணுங்க. ரீப்ளேஸ் பண்ணி வித்து அது சரியான மக்கள் கூட. அந்த மக்கள் வந்து ரொம்ப பீல விடுற மாதிரி அப்படிலாம் இருக்கும். பட் போக போக உங்களுக்கு உண்மையா பொய்யான்னு தெரிய வந்துடும். புது புது மக்கள் படிக்கும்போது, புது புது மக்கள் கனெக்ட் பண்ணும்போது அங்க ரிஸ்க் இருக்கு. பட் ட்ரை பண்ணுங்க. அப்புறம் யார் நல்லவங்களும் விட்டுறாதீங்க. காலை பிடிச்சிட்டு கையை பிடிச்சி மவனை எங்கேயும் போக நான் எங்க இருப்பேன்னு விட்டுறாதீங்க. ரெண்டாவது என்ன சவுண்ட் கேட்டுட்டு இருக்கீங்க, என்ன கேட்டுட்டு இருக்கீங்க, 2. மூணாவது வந்துட்டு வேற என்ன எழுதும், நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு என்னெல்லாம் இருக்கு, உங்க டெஸ்க்டாப் இது இது என்னெல்லாம் நீங்க க்ளீன் பண்ணி வச்சிருக்கீங்க டெஸ்க்டாப். ஓகே. எனக்கு யார் யார் சேட் எல்லாம் பார்க்கணுமோ அவங்க சேட் மட்டும் ஹோம் ஸ்கிரீன் போட்டு அடிச்சு வச்சிருக்கேன். சார் நான் வாட்ஸ்அப்ல போறது கிடையாது. இந்த 4 பேர்கிட்ட நான் பேசினப்ப தான் 4 பேரை கிளிக் பண்ணும், அவங்க விண்டோஸ் மட்டும் ஓப்பன் ஆகும், அந்த விண்டோஸ் வெளியே வந்துருவேன் நான். வேற கண்டிப்பா வேற ஏதாவது மெசேஜ் இருக்கணும் மட்டும் நான் போகலாம். ரைட்டா? இதுவும் பாருங்க. யூடியூப்ல நமக்கு என்ன பார்க்கணுமோ அதான் பார்க்கணும், என்ன படிக்கணும் அதான் படிக்கணும். அவன் காட்டுறதெல்லாம் பார்க்க கூடாது. அவன் நம்மள டெம்ப்ட் பண்ணி விடுறதுக்கு பார்ப்பான். எதை காட்டினா இவன் உடனே கிளிக் பண்ணுவோம், அதை வந்து நம்ம காட்டுவாங்க. நம்ம உஷாரா இருக்கணும். டன். நான் வந்து இப்ப இருக்கிற மக்கள் கூட இருக்கிற இடம், வீடு இது எல்லாத்தையும் மாத்தணும் அப்படின்னு ரொம்ப நாளா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுக்கான அந்த இது எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் ரிஸ்க். மாஸ்டர் சொன்ன மாதிரி ஒண்ணு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு வெளியே போனாதான் பண்ண முடியும் போல அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்கான அந்த வாய்ப்பையும் தேடிக்கிட்டே தான் இருக்கேன். நம்ம முன்னேறணும், நம்ம அதை எடுத்து விட்டு வெளியே வரணும் அப்படின்னா அடுத்து நம்ம கூட இருக்கிறது புக்கு. எப்பயுமே புக்கு இருக்கும், ஆனா புக்கு எடுத்து படிக்கிறது வந்து ரொம்ப கம்மி. இப்ப எம்எம்ஜி வந்த பிறகு ஒரு நோட்டு பேப்பர் இருக்கும். எங்க போனாலும் உட்காந்து வீடியோ பார்த்தா, மாஸ்டர் வீடியோ பார்த்தா அதுல இருக்கிறது எழுதுறது. நமக்கு எழுதுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதையாவது கிரிக்கிட்டே இருப்பேன். கோபியை பார்க்கும்போது எனக்கு நீங்க சொன்ன விஷயம் தெரியும். கோபி ஃபேமிலியெல்லாம் விட்டு தனியா ஒரு இடத்துல வீடு தங்கியிருக்கேன். கரெக்டா கோபி? பாருங்க. அந்த இன்வெர்ட் மாத்தலாம். எல்லாரும் விட்டு போயிடாதீங்க. நீங்க லேடிஸ் எல்லாம் போயிடாதீங்க. குழந்தை பார்க்க ஃபேமிலி எல்லாம் பார்க்கணும். உங்களுக்கு சொல்ல நான் அந்த மாதிரி ஆட்கள் சொல்ல. சரி, கொஞ்சம் வெளியிலே போயிட்டு அந்த மாதிரி விஷயங்கள், அதாவது எங்கேயாவது டிராவல் பண்ணுது. 2 முழுக்க முழுக்க இந்த மாதிரி ஆட்கள் கூட இருங்க. நம்மள அறியாமலே நம்மளுக்கு வந்து எல்லாம் நாலேஜ் கிடைக்கும். நம்ம எங்க போறோமோ நம்ம போக ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு நெகட்டிவ் வந்தாலும் அந்த இடத்துல ஒரு அதை எப்படி பாசிட்டிவா நம்ம பார்க்கணும் அப்படிங்கறத நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அதுல ஒரு பாசிட்டிவ் தாட்டை நம்ம பார்க்கணும், அவங்க நெகட்டிவா பேசினா கூட அப்படிங்கறதெல்லாம் நான் இப்ப புரிஞ்சுட்டு அந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டத இப்ப அப்படியே எல்லாமே ஒரு நல்ல விஷயமா போயிட்டு இருக்கு. டென்ஷன் ஆகல, அந்த கோபம் வரல, அந்த மாதிரி நான் இப்ப மாறி இருக்கேன். ஃபென்டாஸ்டிக். எனக்கு இது ஞாபகம் வருது. நான் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல எல்லாம் போட்டோஸ் யார் போட்டோஸ் இருக்குமா, முருகர், கணபதி, லக்ஷ்மி, அந்த போட்டோஸ் எல்லாம் இருக்காது. ஜெக் பசாஸ், இவரு பிசினஸ் மேனு, வாரன் பஃபெட், இவரு போட்டோஸ் தான் இருக்கும். இப்ப நீங்க கலைஞர், ஸ்டாலின், முக ஸ்டாலின் போட்டோஸ், அவரு இந்த மாதிரி போட்டோஸ் வச்சு பகல் ஃபுல்லா பார்த்து நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாம் எம்ஜிஆர் போட்டோ வச்சிருக்காங்க. எம்ஜிஆர் பேர் நம்ம நடிக்க போறோமா, என்ன பண்ண போறோம் இல்லையா? ரைட்டா? ஸோ நமக்கு என்ன, நம்ம பிசினஸ் மேன் ஆகணும், பணம் சம்பாதிக்கணும், நிறைய என்டர்பிரினர் மக்களை டெவலப் பண்ணதுல குறியா இருக்கணும். அந்த மாதிரி மக்கள் அந்த மாதிரி போட்டோஸ் கண்ணு முன்னாடியே இருக்கணும். நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க நீங்க தான் புத்திசாலி. அப்படின்னா நீங்க தப்பான ரூம்ல இருக்கீங்க. அவங்ககிட்ட சொன்னா தெரியும் அவர் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். அப்படி சட்டைகிட்ட தூக்கிட்டு நம்மளெல்லாம் ரொம்ப அப்படின்னு எனக்கு அடிச்சு சுத்தி எங்க போடும் அப்படின்னா, நம்மள எங்க போனா படும் முட்டாள், லூசு போயில, இன்னும் ஒண்ணும் பண்ணாம லூசு மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன், என்னெல்லாம செய்யலாமா அப்படின்னு யாரெல்லாம் இனி வந்து ரிமைண்ட் பண்ணுவாங்களோ. இப்ப நான் ஜெக் பஸ்ஸஸ், ஸ்டீவ் ஜாப்ஸ், எலான் மஸ்க், இவங்க போட்டோல வச்சு இவங்க பார்த்துட்டு இருக்க என்ன ஆடி ஆடி முட்டால அவங்கள உலகத்தை கிளக்கி எத்தனை மில்லியன் பில்லியன் கணக்கு போயிட்டாங்க. நீ ஒரு 4-5 எம்எம்ஜி வச்சு ஒரு 5 பேரை கூப்பிட்டு ட்ரைனிங் வேறு நடத்திட்டு இருக்கேன், நீ யாரி மூஞ்சில துப்பணும் அப்படின்னு என்ன நானே துப்பதுக்காக நான் துரும்ப வச்சிருக்கேன். ட்ரைனிங் பண்ணா வரார் வல்லவர் நல்லவர் இதே வராருன்னு மாலைகள்லாம் போடுவாங்க, அது வேற பக்கம். அதெல்லாம் வைக்க கூடாது. ஆனா நான் எங்க விருப்பப்படுவேன் அப்படின்னா, இனி கார் யாரு துப்புவாங்களோ நான் அங்க விருப்பப்படுவேன். ஸோ கவனமா இருக்கு. இதுல கொஞ்சம் கொடூரமா யோசிங்க. இப்போ வந்து எங்க அப்பா வந்து 500 ரூபா வீடு வாங்கியிருந்தாங்க. அந்த தகரம் கட்டை வச்சு சின்ன சின்ன கட்டையை வச்சு வீடு கட்டிருப்பாங்க. அதுலதான் நாங்க இருந்தோம், சாக்கடை முன்னாடி அப்படி. அப்போ நான் விடும்போது நான் ஃபிளாட் வாங்கிட்டேன். ஓகே, ஃபிளாட் 2 பெட்ரூம், ஹால், கிச்சன், ஃபிளாட் கல்யாண்ட. நான் என் பிள்ளைகள் அன்னைக்கு என் தங்கச்சி பிள்ளைகள், என் தம்பி பிள்ளைகள் அன்னைக்கு அந்த ராக்கி அன்னைக்கு பேசிட்டு சொல்லாங்க, நாளைக்கு நீங்களாம் சொல்லணும் எங்க அப்பா கிளடு கட்டியது எங்கேயோ கல்யாணம் ஃபிளாட் வாங்கிட்டு அது இருந்தாங்க, அதெல்லாம் வேஸ்ட் எதுங்க அப்படின்னு நம்ம பிள்ளைகள் வந்து நம்மள அவ்வளவு கேவலமா நினைக்கணும். எப்படி நம்ம அப்பாவை எப்படி வாழ்றது கேவலமா நினைக்கணும், அதே மாதிரி நம்ம பிள்ளைகள் எப்படி ஆசை பாருங்க, நம்ம பிள்ளைகள் நம்மள கேவலமா நினைக்கணும். சும்மா பேசிட்டு இருக்கும்போது அன்னைக்கு சாந்தி சொல்லிட்டு இருக்கேன், தங்கச்சி அவளுக்கு யூஎஸ் ஃப்ரீ விசா கிடைச்சிட்டு போனா மாசம் 5 லட்ச ரூபா சம்பளம் இருக்கும் அப்படின்னா. 5 லட்சம் சம்பளமா? சரி, என் கனவு நிறைவேறிட்டு உன் பிள்ளை உடனே காரி துப்புவா, கேவலமா இருப்பா, நீ தவறுல வீடு வாங்கி 75 லட்சம் 1 கோடி வீடு என்ன பெரிய வீடு எங்க நான் வாங்குற பாரு அப்படின்னு சொல்லி அதுங்க வேற லெவல்ல போகும். இப்படி நம்ம குழந்தைங்களும் அப்படிதான் நம்ம யோசிச்சு வைக்கணும், குழந்தைங்களும் அப்படிதான் செய்ய வைக்கணும்.
இது எப்பவும் ஊட்டி வளர்க்கறதுல தெளிவா இருங்க. எப்படி எப்படி நம்ம அம்மா அப்பாலாம் சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கோமோ அது மாதிரி அதுக்கு சொன்னேன். ஆட கிளறு கிட்ட இது எதையோ வியாபாரம் பண்ணுது அதை பண்ணி சொல்லிட்டு இதுக்கு பண்ணிட்டு இருக்கு நம்மள கேவலம் பேசிட்டு இருக்கிற மாதிரி நம்ம பிள்ளைகள் பெரிய லெவலுக்கு வரணும். அதுக்கப்புறம் நம்மள மறக்க கூடாது. நம்ம எப்படி நம்ம அம்மா அப்பா கணிச்சுக்கிட்டோம் அது பேர் அவங்க நம்மளை குறைச்சிக்கிட்டோம். அது கல்ச்சர், அது வேற. பிள்ளைகள் அப்படி சொல்லி வளங்க. அது சிலதுங்க வந்து பேச்சு தான் இருக்கும். எனக்கு உங்க அம்மா நீங்களும் சரி கிடையாது. நானும் முதல்ல ஆகி காட்டு, பேச்சாத நீ பேசி செஞ்சுட்டு வந்து சொல்லு, இப்ப பேசாது அப்படி சொல்லிருங்க பிள்ளைகிட்ட. நீ சிந்தனை வச்சுக்கா காட்டு, அப்புறம் நான் உன்னை பெரிய ஆளா எடுத்துக்கிட்டேன்.